தேனி மற்றும் சிரிப்பு தோட்டம். தேனி தனது நகைச்சுவையான கூர்முனை நடனத்தால் பிரபலமானவன். அவன் அதை காண்பிக்க மிகவும் விரும்பியது சிரிப்பு தோட்டத்தில். அந்த தோட்டம் வண்ணமயமான பூக்களால் மற்றும் மகிழ்ச்சியான பூச்சிகளால் நிரம்பி இருந்தது. அவர்கள் தேனியின் நடன காட்சியை பார்வையிட வந்தனர். ஒரு நாள் சில சோகமான புழுக்கள் தோட்டத்திற்கு வந்தன. அவர்கள் வழி தவறிவிட்டனர் மற்றும் வீடு எப்படி செல்வது என்பதை தெரியவில்லை. தேனி விரைவாக யோசித்து தனது நகைச்சுவை மற்றும் அருமையான நடனங்களை பயன்படுத்தி அவர்களை மகிழ்விக்க முடிவு செய்தான். வேகமாக அந்த புழுக்கள் மிகுந்த சிரிப்பால் தங்களது தொலைந்து போனதையும் மறந்துவிட்டன. சிரிப்புடன் அவர்கள் பறவைகள் ஆகும் வரை சிரிப்பு தோட்டத்தில் தங்க முடிவு செய்தனர். புதிய நண்பர்களை பெற்றதில் தேனி மகிழ்ச்சியடைந்தான். மேலும் அந்த தோட்டம் நாள்தோறும் மகிழ்ச்சியுடன் நிறைந்தது. மொழி: சில சமயம் மற்றவர்களுக்கு உதவ சிறந்த வழி அவர்களின் வாழ்வில் சிரிப்பை கொண்டு வருவதாகும்.